வேற ஒருத்தர் பண்ணுறாங்க, நான் எடுத்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஆமா சார், புரியுது சார். பழிச்சுருக்கீங்க ராஜ்மோகன். வாங்க. வணக்கம் அசோகன் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆமாம், இது இந்த கூகுள் மீட்டிங் இப்போ இது வந்து மொபைல்லேயே நம்ம கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதுக்குள்ள சார் கண்ணாடி போட்டு வந்தோன்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சார். வருங்க செட்டு, சாதாரண செட்டு டம்மியா இருக்கு. எல்லாரும் பழிச்சுருக்கீங்க. நாங்க வந்து அந்த டல் அடிக்கும். இந்த லைட்டு நான் அமைச்சிருக்கேன். வாங்க சார். மணிகண்டன் சார். வணக்கம். வாங்க சார். வெல்கம் சார். வணக்கம் சார். 5 பேர் தான் வந்திருக்கோம். நம்ம வருவாங்க சார். வருவாங்க சார். இன்றைக்கு கூட ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. வருவாரு. இங்க பின்னால இருக்காரு எங்க பாலா சார். இப்போ எனக்கு பின்னாடியும் கேலண்டர் இருக்கு பாருங்க. இந்த கேலண்டர் அவங்களுக்கு பின்னால எனக்கு பாருங்க. ஆமா, சேம் கேலண்டர். ஒரு சேர் மட்டும் போட்டு உட்கார முடியும். அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த பெஞ்சை கொடுத்துருக்காங்க நமக்கு. பரவாயில்ல சார். நீங்க 9:02 வரச்சுனீங்களா? 9 மணிக்கு வரச்சுனீங்களா? இதை பத்தி தெரியாது. நான் பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? எல்லாருக்கும் நல்லா கேக்குது? நல்லா கேக்குது சார். வெரி குட். சந்தோஷம். சரி சரி. மத்தவங்க தெரியல. நான் ஒரு நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டு ஓகே சார், யார் ஜாயின் பண்றாங்கன்னு பார்ப்போம். சதீஷ் சார் வணக்கம். சதீஷ் சார் வணக்கம். சதீஷ் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பரவாயில்ல, அழகா இருக்கீங்க. முகம் பளிச்சு தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சார் இந்த வர சார். இப்போதான் சார் வெளியிருந்து வந்தேன். நானும் இந்த பாருங்க தலையை கூட வாங்க அப்படியே ஒளியாண்டேன். நீங்க என்றும் 16 சார் உங்களுக்கு. ஆமா, அந்த 16 ஒண்ணு அந்த பக்கத்துக்கு போடுங்க. 61,000. இன்னைக்கு மீட்டிங் போட்டாங்க. தலைகில சூம் மீட்டிங் போட்டா 2 மணி நேரம் ஓடி போச்சு. அந்நேரம் ஓடி பஜாருக்கு ஓடி போய் கடைக்கு ஓடி போய் சார் பாருங்க கண்ணாடி போட்டு அங்க கடையில உட்காந்துருக்காங்க. நான் இப்பதான் கடையில இருந்து வந்தேன். சதீஷ் சார் டியூட்டி முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார். இப்பதான் வெள்ளூருக்கு வந்தேன். சரி சரி சரி. எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கோம். பாலா சார் தான் ஃப்ரீயா இருக்காங்க. அவங்க மதியம் ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ், இப்போ ஒரு கிளாஸ். பாலா சார் பிசி செட்டில்மெண்ட்ல இருக்காங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருப்போமே தான். வேற என்ன இருக்குது? அதுக்கு பேர் தான் இளமைன்னு சொல்றது. ஓடி ஓடி சொல்றாங்க இல்லையா? அது இளமைதான். உழைப்பு வந்து இளமையை திரும்பல சார். எங்க அப்பா வந்து என் பேர் அது மாதிரி வச்சிருக்காரு, இளமை. அதான் சார், சந்திரன் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா விரட்டிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம வந்து மற்றவங்க வர வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போம். 9:05 ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஆடி வந்துருக்கு சார். ஆடிக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. ஆடிக்கு வாங்க சார் எங்க வீட்டுக்கு. என்ன கேக்குறீங்க? ஆடிக்கு வாங்க. ஆடி இப்ப செகண்ட் தானே? சரி, அதெல்லாம் பேசியாச்சு. இப்போ ஜோதிட ரீதியா பேசுவோம். ஓகே சார். அதான் ஆடி ரெண்டுனா பூர்வ நட்சத்திரம். இன்னைக்கு பூர்வ நட்சத்திரம் ஓடி இருக்கா? ஆடி பூர்வ நட்சத்திரம். பூரம். ஆமா, பூர்வம் ஓடி இருக்கு. ஆமா. இந்த மாசத்துல 2 பூரம் வரும்.
கடைசியில மாச கடைசி 2 நாளைக்கு முன்னாடி பூரா வரும், இன்னைக்கும் பூரா வருது. ஒவ்வொரு மாசத்துலயும் 3 நட்சத்திரங்கள் வந்து 2 முறை வரும். ஆமா ஆமா, அந்த சில மாசங்கள்ல 2 வரும், சில மாசங்கள்ல 1 வருது. மாசத்துலயும் 27 நாள், 27 நட்சத்திரம், 30 நாள். அதனால 3 நட்சத்திரங்கள் வந்து repeat வருதுன்னா இந்த பூர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு பொண்ணு மாப்பிளைய கட்டணும் சக்சஸ் ஆயிரும் சார். ஏன்னா ஆடி பூர இப்ப சங்கரபுரத்துல ஆடி தவசம் கொண்டாடுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஆடி தவசம் சங்கரபுரத்துல ஆடி தவசம் அம்பாள் வந்து சிவனை கட்டி பிடிச்ச மாதிரி இந்த லிங்கம் இருக்கும், படம் பாத்துருக்கீங்களா? அப்ப சிவனை வேண்டி தவமிட்டால் அந்த புறத்துக்காரி சிவனை பிடிச்சா, இந்த புறத்துக்காரி ஆண்டாள் வந்து பவனை பிடிச்சாரு. 2 பேரும் ஒரே ரோட்ல இருப்பாங்க. சங்கரவல் ரோட்ல இருப்பாரு, அங்க சில்லிபுத்தூர் ரோட்ல இருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம ஜோதிட ரீதியா பேசுவோம். ஓகே சார். சரி, இந்த பிரீமியர் வாட்ஸ்அப் கிளப்பை பற்றி நிறைய பேருக்கு ரீச் ஆகலையே, ஏன் காரணம் என்ன? இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணலாமா, இல்லை இதை அப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு பை பை சொல்லிட்டு மறுபடியும் பழையபடி கிளாஸுக்கு போயிடலாமா? ஆமாம், இதுக்கு ஆனால் நான் ஒரு சிலர் வந்து இது 24 hours ரவுண்டு த கிளாக், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் நிறைய பேர் யூசேஜ் வந்து வாட்ஸ்அப் கிளப்பில் சேர்றதுக்கு, வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்றதுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஆமாம்மா, வாட்ஸ்அப் குரூப்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும், அதுக்கு கூட பணம் கொடுக்கணுமா அப்படின்னு. இல்லை சார், கிளப்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு டென்னிஸ் விளையாட்டு, அந்த விளையாட்டு உற்சாகப்படும், இந்த மாதிரி விளையாட்டு டென்னிஸ் கிளப், இந்த மாதிரி கிளப்ப சொல்லுவாங்க. ஆனால் ஜோடத்துக்கு வாட்ஸ்அப் கிளப்னு கொண்டு வந்து நாங்க என்னமா இந்த உற்சாக பார்ட்டி வைப்பீங்கன்னு நினைச்சு கூப்பிட்டா கிளாஸ் கிளப் என்பதனுடைய பெயர் என்னன்னா, ஒருமித்த கருத்துடையவர்கள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான் கிளப்புக்கு பேர். என்ன? சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். அடுத்து இந்த முறை வந்து யாரும் எதுவும் கேட்கலையே, பார்க்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் முதல்ல ஆரம்பிங்க, பேசிகிட்டே இருப்போம். நிறைய டவுட்டு கேட்டங்கள்லாம் ஆளை காணும் கட்சியில், எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. வணக்கம் சார். மணிகண்டன் சார். சொல்லுங்கள் சார். சார், நீங்க இப்ப இந்த சீரீஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா, யோகங்கள், அனபா சுனபா, ஆமா, அந்த மாதிரி நீங்க ஒரு இந்த 4 hour ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டு இருந்தீங்க. நான் டைரக்டா ஜாயின் பண்ண முடியலன்னா கூட அது முடிஞ்ச அப்புறம் ஜாயின் பண்ண அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் நானு. ஆமா, அதுல ஒரு சில சந்தேகம் சார். அதாவது நீங்க அந்த சந்திரனுக்கு அடுத்த ராசியில இருக்குன்னு அப்படின்னு சொல்றீங்க, சூரியனுக்கு அடுத்த ராசிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது ஒரே ராசிக்குள்ளார சந்திரனுக்கு அடுத்தது இருந்தா, சூரியனுக்கு அடுத்தது இருந்தா இதை கணக்கு எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ஒரே ராசியில இருந்தா கணக்கு சொல்றீங்களா? அதாவது ஒரே ராசியில சந்திரனுக்கு முன்னாடி புதன், எனக்கு அதே ராசி தனுசு ராசியில கணக்கு வராது. சந்திரனுக்கு அப்புறம் புதன் வருவாரு. அடுத்த ராசி தான் கணக்கு வரும். அடுத்த ராசி தான் கணக்கு. நீங்க வந்து சொல்ல போனா இப்போ ஒரே ராசியில வந்து இப்போ கடக ராசிலே ஃபர்ஸ்ட் 10 டிகிரியில ஒரு கிரகம் இருக்கு, 25 டிகிரியில ஒரு கிரகம் இருக்கு. அது 10 டிகிரிக்கு அடுத்து 25 டிகிரி தானே, ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். வானத்தில் போட்டால் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கே சார், மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 28 டிகிரின்னு வச்சுங்க. அப்போ 10 டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குது, 28 டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குதுன்னா, அப்போ பாவஸ்புடத்தில் பார்க்கும்போது அந்த பிளானட்டுக்கு இந்த பிளானட்டும் செகண்டாக வரும் வாய்ப்பு இருக்குது. இஸ் தர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்குறீங்க. பட் அது மாதிரி இல்லை. ஏன்னா ராசியினுடைய ஐட்டத்தை இவன் சொல்கிறான். ஏன்னா 12 இப்போ இது வந்து பாவகாரக விஷயத்தில் பேசலை, ராசிகாரகத்தில் பேசுகிறாங்க. அதுதான். அதனால் சந்திரனுக்கு 2ல் பஞ்சபூத கிரகங்கள் இருந்துச்சுன்னா சுனபா யோகம், சந்திரனுக்கு 12ல் பஞ்சபூத கிரகங்கள் தான் அனபா யோகம், சூரியனுக்கு 2ல் பஞ்சபூத கிரகங்கள் இருந்துச்சுன்னா வேசி யோகம், சூரியனுக்கு 12ல் பஞ்சபூத கிரகங்கள் இருந்தால் வாசி யோகம், சூரியனுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருந்துச்சுன்னா துருத்துரா யோகம். என்ன அது மாதிரி யோகங்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். என்ன இப்போ யாருக்குன்னா அமலா யோகம் இருக்குங்களா?
அமலா யோகம் விமலா யோகம் யாருன்னா வந்துச்சான்னு கேக்குறேன். விமலா இருக்கு சார். விமலா இருக்கு. 6ஆம் அதிபதி கடக லக்னம், 6ஆம் அதிபதி 6ல வந்து 12ஆம் அதிபதி புதன் இருக்காரு. அதுதான் என்னன்னா விமலா யோகம் வந்து என்னன்னா ஒரு பெரிய கஷ்டமான யோகம். அது என்ன கேட்டா விமலா யோகம் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த என்ஜாய்மெண்ட் மேலே ஒரு வெறுப்பு வந்து நம்மளுக்கு தனியாக பிரிச்சிடும் ஆளை. அதுதான் விமலா யோகம். அதுக்கு அமலா யோகம் பரவாயில்ல, தானே சுய சம்பாதித்துல பண்றது. இந்த யோகங்கள் வந்து கேளுங்க. ராசிக்கு 2லயோ 12லயோ ஒண்ணுக்கு மேற்பட்ட பஞ்சபூத கிரகங்கள் இருந்தா ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துக்கலாமா சார்? என்ன சொல்றீங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட பஞ்சபூதங்கள் இருந்தா, அதாவது சந்திரனுக்கு முன்னாடி 2வது இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், ப்ரொவைடட் ராகு கேது சூரியன் இருக்கக்கூடாது. ராகு கேது சூரியன் இல்லாம பஞ்சபூத கிரகங்கள் இல்லாம அலவுடு. ஓகே, அது அலவுடு. யோகம் 2 யோகம் வரும் கண்டிப்பா. என்ன ஒன்று, இப்போ செவ்வாயோடு சேரும்போது எந்த கிரகம் பவரோ அந்த கிரகம் வந்து வேலை அதிகமாக செஞ்சிடும். இப்போ செவ்வாய் புதன் இணைந்து இருக்கிறாங்க சந்திரனுக்கு 12ல் அப்படின்னா புதன் வந்து தன் பலத்தை இழந்து விடுவார். இழந்துட்டு புதன் புரிய காரக விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனபா யோகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து செவ்வாயோட காரக விஷயங்கள் மட்டுமே வேலை செய்யும். எனக்கு செவ்வாய் குரு சார், மனுஷன் 2ல செவ்வாய் குரு, சந்திரன் தனுசு. செவ்வாய் குரு செவ்வாய் தான் பலம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் கொஸ்டின் ஒன்றும் இல்லைங்களா? இல்லை, நானே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுட்டு பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஜெயஸ்ரீன்னு ஒரு அம்மா ஜாயின் பண்ணாங்க. எடுத்த உடனே போன கிளாஸோட லெசனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லுங்கன்ட்டாங்க. ஒரே நாளில் சொன்னால் ஒரு கிளாஸ் ஆகிடும். அது எல்லாம் இட் டேக்ஸ் டைம் இல்லையா? அதனால தான் ஒன்று ஒன்றா கேட்குறேன், ஒன்று ஒன்றா கேளுங்க சொல்கிறேன்னே. பட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னே ஷி வாஸ் நாட் அட்டெண்டட். சரி, யோகங்கள் வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, பொதுவாக வந்து சிலர் சொல்லுவாங்க வந்து தசாபுத்தியில் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது, எப்பொழுதுமே வேலை செய்யும் கண்டிப்பாக. அப்போ தசாபுத்தியில் மட்டும் அது வேலை செய்கிறது வந்து நமக்கு தெரியும், என்லார்ஜ் பூஸ்டிங் பண்ணி தெரியும். ஆனால் ஒரு கிரகம், ஒரு சந்திர கேந்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து இருக்குதுன்னா அந்த சந்திர கேந்திரத்தினுடைய நிலை வந்து கண்டிப்பாக தெரியும். சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு உட்காந்துருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து இயற்கையிலேயே கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கும். அதாவது சிந்திச்சா இருக்கும், சிந்திக்கலைன்னா இருக்காது. ஏன்னா சந்திர கேந்திரத்தில் இருந்தால் சிந்திச்சா தான் வரும் எந்த பொருளுமே. லக்ன கேந்திரத்தில் இருந்தால் சிந்திக்காமல் வரும். சந்திர கேந்திரத்தில் இருந்தால் சிந்திச்சா தான் வருமே தவிர, லக்ன கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா சிந்தித்த பிறகு தான் வரும். சாரி, சந்திர கேந்திரத்தில் இருந்தால் சிந்தித்த பிறகு வரும், லக்ன கேந்திரத்தில் இருந்தால் சிந்திக்காமல் வரும். லக்ன கேந்திரத்தில் இருந்துச்சுன்னா இயற்கையிலேயே அதுக்கு அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாாக. இப்போ சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்காருன்னா கொஞ்சமாவது சிந்தித்த பிறகு தான் அவரோட புத்திசாலித்தனம் வெளிப்படும். இப்போ ஒரு செஷன் அட்டன் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த செஷன் அட்டன் பண்ணணும்னு ஒரு 10 நிமிஷமாவது அதை பற்றி சிந்தனை இருந்தால் தான் அடுத்து வரக்கூடிய அவருடைய வார்த்தைகள் வந்து சிறப்பாக இருக்கும், அந்த குரு வந்து தெரியும். ஆனால் லக்னத்துக்கு கேந்திரத்தில் சந்திரன் குரு இருந்துச்சுன்னா எடுத்த உடனே அதனுடைய வேகம் வரும், கிடுகிடுன்னு.
கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் எப்போ ஆகும்னு கேட்பாங்க நிறைய பேர். அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு மட்டும் ஒரு டெக்னிக்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து கல்யாணம் எப்போ ஆகும் அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் அதை செக் பண்ணி பாருங்கள். கல்யாணம் வந்து நடக்குதுன்னா குடும்பத்தில் சந்தோஷம் வருது, குடும்ப உறுப்பினர் வந்து ஒருத்தர் கூடுறாங்க, அப்போ 2ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகணும். கரெக்டுங்களா? அப்புறம் வந்து 4ஆம் பாவம் வந்து ஒரு செப்பரேட் ரூமு கிடைக்கும். 4ஆம் பாவம் சௌகரியங்கள் கிடைக்கும். நேரத்துக்கு சோறு போடுறதுக்கு மனைவியோ கணவனோ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 4ஆம் பாவத்தில் விட அதை மேற்கொண்டு 4ஆம் பாவம் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அப்போது உண்மையான உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள்லாம் வர்றது 5ஆம் பாவம். சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி மனைவி இருக்கா, இல்லை சிந்தனைக்கு மீறி மனைவி இருக்கா அப்படின்னு அந்த 5ஆம் பாவம் வந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு கிடைக்கும். 7ஆம் பாவம் நமக்கு மனைவின்னு ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெண் வருவா, அப்போ 7ஆம் பாவம். அதுக்கப்புறமா தான் 12ஆம் பாவம் அயன சயன போகத்தை கொடுப்பதற்கு 12ஆம் பாவம். இப்போது ஒரு ஜாதகத்தில் தசாபுத்தி நடக்கிறத வச்சு தான் இதை முடிவு பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது தசாபுத்தி வந்து 2க்குரியவருடைய தசாபுத்தி, 4க்குரியவர் தசாபுத்தி, 5க்குரியவர் தசாபுத்தி, 7க்குரியவர் தசாபுத்தி, 12க்குரியவர் தசாபுத்தி. இது வந்து எல்லாமே இணைந்து நடந்தால் தான் கல்யாணம் ஆகும். இப்போ இத்தனை 5 பேரோட தசாபுத்தியும் எப்படி சார் இணையும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இதில் வந்து இருக்கிறதுலே பவர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 7, 12. நல்லா பார்த்துக்குங்க. 2, 7, 12 இந்த 2க்குரியவருடைய தசாபுத்தி, 7க்குரியவருடைய தசாபுத்தி, 12க்குரியவர் தசாபுத்தி. இது நடந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும். சப்போஸ் ஒரு மாப்பிள்ளை இருக்கார், கல்யாணம் பண்ணிக்கின்னு பொண்ணை வந்து அவருடைய ஒர்க் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுங்க ஒரு மாப்பிள்ளை. அப்போ இங்கேருந்து ஒரு பொண்ணை கட்டிக்கின்னு பாம்பேக்கு கொடுத்துன்னு போகிறாரு. அப்போது அவருக்கு 2ஆம் பாவம் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாரு, புது குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு 7, 12 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆனால் போதும். அப்போ ஏற்கனவே அவர் வந்து பாம்பேயில் குடும்பம் வச்சுருக்கார், அதாவது ஒரு ரூம் வச்சுருப்பார், இப்போ வந்து ஃபேமிலியாக வச்சுருக்கார். அப்போது 2ஆம் பாவத்தை விட அவருக்கு 7ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் மட்டும் வேலை செஞ்சாவே கல்யாணம் ஆகிடும். 7ஆம் பாவம் 12ஆம் பாவமே கல்யாணம் ஆகிடும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வீட்டில் விட்டுடுவாங்க, இவர் வந்து மிலிட்ரியில் இருப்பார், வேலை செய்வார். அப்போ கல்யாணம் பண்ணிட்டு மிலிட்ரிக்கு போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 12ஆம் பாவம் வேலை செய்யாது. நல்லா பார்த்துங்க, 2ஆம் பாவமும் 7ஆம் பாவம் மட்டும் வேலை செய்யும். அப்போ 2ஆம் பாவம் தசாபுத்தியோ 7ஆம் பாவம் தசாபுத்தியோ இணைந்து வேலை செய்யும். சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க, லவ்வே முடிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 12ஆம் பாவமும் வேலை செய்யாது, 2ஆம் பாவமும் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 12ம் வேலை செய்யாது, 2ம் வேலை செய்யாது, 5, 7 மட்டும் வேலை செய்யும். அப்போ 5ஆம் அதிபதி தசாபுத்தி, 7ஆம் அதிபதி தசாபுத்தி இவர்களுடைய காம்பினேஷன் அங்கே நடக்கும்போது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸாக இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு, அதாவது லவ் சக்ஸஸ்னால் என்ன அர்த்தம்னா, லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது சக்ஸஸ், அவ்வளோதானே தவிர பட் அது வெற்றி அடையுதா, அது உண்மையிலே சக்ஸஸ் ஆகுதா, 4 குழந்தை பெற்று அவங்க ஒரு 60 ஆண்டுகள் வாழ்ந்தாங்களா அப்படிலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கிடையாது. நம்ம ரிசர்ச் பண்ணி தான் அது பார்க்கணும், உற்பத்திக்கு தேவையில்லை. அப்போது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சக்ஸஸ், அவ்வளோதான். சரி, லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5, 7 நல்லா இருக்குது, 5, 7 நல்லா இருக்குது, 9 வந்து டேமேஜாக இருக்குது. இப்போ 7 லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 4ஆம் அதிபதியோ கெட்டு போயிருந்தால்
4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ கெட்டு இருந்தால் அல்லது சந்திரனோ சூரியனோ ராகு கேதுக்களோட பிடியில் இருந்தால், கிரகண தோஷத்தில் இருந்தால், அந்த இந்த மாதிரியான ஜாதகர்கள் லவ் பண்ணி சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இழுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதியும் தகப்பனார் ஸ்டேட்டஸ், அம்மா ஸ்டேட்டஸ். அம்மாவுக்கும் தகப்பனாருக்கும் அம்மா அப்பாவுக்கு ஒரு அசிங்கத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பேசுங்க சார், பேசுங்க பேசுங்க அசோகன். மியூட் போட்டுக்கிறீங்க, மியூட் போட்டுக்கிறீங்க. இப்போ பேசுங்க. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டாக சொல்லணும்னு சொல்கிறீங்க. ரைட் ரைட். ஏன்னா 4ஆம் இடமோ 9ஆம் இடமோ பாதிச்சிருந்தால் தான் அப்பா அம்மாவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் கல்யாணம் ஆகும். அப்பா அம்மாவனுடைய ஆசீர்வாதம் தேவைப்படாது இந்த இடத்துல. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்திற்கு 9ஆம் அதிபதியோ குருவோ 5-9 உக்காந்துட்டு இருந்துச்சுன்னா, அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணாலும் அப்பா அம்மாவோட பர்மிஷன் மேலே தான் கல்யாணம் நடக்கும். அப்பா அம்மாவோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும் கல்யாணத்தில். அப்பா அம்மாவை மோட்டிவேஷன் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கல்யாணம் எப்போ ஆகும்னு அந்த சூழ்நிலையை மட்டும் பார்த்துட்டு, இதுக்கு வந்து இந்த வருஷம் தசாபுத்தி 2 வருஷம் நடக்குது, 1.5 வருஷம் 1.25 வருஷம் 2 வருஷம் நடக்குதுன்னா, இந்த 2 வருஷத்தில் எப்போனாலும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லக்கூடாது. அந்த 2 வருஷத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்த 2 வருஷத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு கோச்சாரம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். குரு உட்கார்றாரா அப்படின்னு பாருங்கள். அப்போ குரு உட்காந்து ஃபேவருக்கு கொடுக்குறாரா, 2 குரு பலம் வந்திருக்கா பாருங்கள். இல்லையா கேது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாரா அப்படின்னு பாருங்கள். ராசிக்கு 2ல் கேது 7ல் கேது இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்ஸ்பைட் ஆஃப் அதையும் மீறி குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கணக்காகும். அதே நேரத்தில் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து சனி வந்து குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது தள்ளி போகும். இதே வந்து விரயஸ்தானத்தில் இருக்கும்போது தள்ளி போகும். ஜென்மஸ்தானியில் இருக்கும்போது கல்யாணம் ஆகிடும். ஏன்னா ஜென்மஸ்தானியில் கல்யாணம் ஆகுதுன்னா அந்த ஜாதகர் வந்து கஷ்டப்பட போகிறார் கல்யாணம் ஆகி அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி ரொம்ப மண்ணை காய போகிறார், பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து குடும்ப சனி நடக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா அவர் வந்து கசாமுசான்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு அப்படின்னு முடிவாயிடும். ஸோ இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சுருக்காரு ஜாதகர், கல்யாணமும் பண்ண போகிறாரு, கார் வாங்கிட்டு கல்யாணம் பண்ண போகிறாரு, இல்லை வீடு வந்து லோனில் இஎம்ஐ கட்டிட்டு லோனு அப்ளை பண்ணிவிட்டு வீடு அப்பார்ட்மெண்ட்டு வாங்க போகிறாரு, அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு அடுத்த மாதமே கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் அப்பார்ட்மெண்ட்டு வாங்குவானே தவிர கல்யாணம் பண்ண மாட்டான், வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கல்யாணம் என்பது சுக்கிரனுடைய அம்சம், வீடு சுக்கிரனுடைய அம்சம், கல்யாணமும் சுக்கிரனுடைய அம்சம். இது ரெண்டுமே வந்து சுக்கிரனுடைய அம்சம்தான். ஒன்று வந்தால் ஒன்று வராதுன்னு அர்த்தம் கிடையாது. உயிர் காரகம் வந்துச்சுன்னா அடுத்து பின்னாடி பொருள் காரகம் வரும். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்தீங்கன்னா பின்னாடி வீடு வாங்குவீங்க, ஆனால் முதல்ல வீடு வாங்கிட்டிங்கன்னா பொண்ணு பின்னாடி வராது அப்படின்னு அர்த்தம். பொண்ணு வராது.
பொண்ணோ பையனோ வயசு வருஷம் நான் சொல்கிறது வரன் பார்க்குறவங்களுக்கு இந்த கணக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தன் வீடு கட்டிங்கிறேன் சார், பொண்ணும் பார்க்குறான், இப்போ தான் சார் லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, இப்போ வீடு வாங்க போகிறேன், வீடு வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உடனே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னான்னா அவன் பண்ண மாட்டான், நிச்சயமாக பண்ண மாட்டான். அவன் 2.5-3 வருஷத்துக்கு பண்ண மாட்டான் கல்யாணத்தை. வீடு கட்டுறதுலேயே தான் அவன் கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா, கல்யாணம் ஆன உடனே ஒரே மாதத்தில் வீடு வாங்கிடுவான். ஏன்னா மகாலட்சுமி அது சுக்கரனுடைய அம்சம். மகாலட்சுமி வந்த உடனே சுக்கரனையும் அழைச்சிட்டு வந்துடும் எல்லாத்தையும். முதல்ல இந்த அக்ரிணை பொருட்கள் வந்துச்சுன்னா உயர்திணை பொருள்கள் வராது. ஸோ இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கினா சரியாக போயிடும். எல்லா விஷயத்தையும் அப்படி தான் இந்த சூட்சுமத்தை மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் ஆன பிறகு, கல்யாணம் பொண்ணுன்னு முடிவான பிறகு பொண்ணு வீட்டில் பைக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிலர் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அது பிரச்சனை கொடுக்கும், கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பைக் கொடுக்குறது தான் கரெக்டு. இப்போ எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டில் வாங்கி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இப்போ பைக் வாங்கி கொடுக்குற கதை. பைக் வாங்கி கொடுக்குறது, கார் வாங்கி கொடுக்குறது எல்லாமே. சரி, ரைட். 1/2 மணி நேரம் ஆச்சு நம்ம பேச ஆரம்பிச்சு. வேறு யாருக்குன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம டவுட்டே இல்லைன்னா செஷன். ஒரு கிரகம் நீசம் ஆயிட்டா ஐயா, ஒரு கிரகம் நீசம் ஆயிட்டா பார்வையெல்லாம் குறையுமா? இல்லை சார், குறையாது. பார்வையோட பவர் இருக்குல்ல, 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, குரு. இப்போ பார்வை பலம் கண்டிப்பாக குறையாது. ஏன்னு கேட்டால் பார்வை பலம் ஈக்குவலாக தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க நீச்ச கிரகத்தினுடைய பார்வை பலம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நிச்சயமாக பார்வை பலம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள் அப்பா இருக்காருன்னு வச்சுங்க. அப்பா இருக்காருங்களா? 5 நிமிஷம் விட்டா போதும். இல்ல வேண்டாம், முடிய போகுது. அப்பா இருக்காருங்களா? இல்லைங்க, எங்க அப்பா தவிர்த்தாங்க. சரி, பரவாயில்ல. இப்போ அப்பா டெட் பெட்ல படுத்துங்கிறாருன்னு வச்சுக்கலாம், உடம்பு முடியாமல் படுத்துங்கிறாரு. அந்த டைமில் போய் பார்க்குறேன், இது மாதிரி நான் வந்திருக்கேன், பையன் வந்திருக்கேன், அசோகம் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன சொல்லுவார்? நல்லா இருப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் நல்லா திடகாத்திரமாக 40 வயசு இருக்கும்போது அப்பவும் என்ன பண்ணுவார்? அப்பவும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ படுக்கையில் படுத்துங்கிறாரு, அப்பவும் உங்களை என்னென்ன ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமா நிச்சயமா. அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் அப்பவும் நினைப்பார். 40 வயசுல நினைப்பார், 80 வயசு படுத்துன்னு இருக்கும்போது நினைப்பார். கரெக்டா? நிச்சயமா. அப்போ அவருடைய அன்போ அவருடைய பார்வை பலமோ குறையுதாங்க. ஆனால் அவருடைய வீக் ஆகிட்டார். 80 வயசில் அவர் படுக்க முடியாமல், உட்கார முடியாமல் இப்போ இருக்கார், பெட்டில் படுத்துங்கிறாரு, நிற்க கூட முடியல, பேசக்கூட முடியல. ஆனால் அவருடைய பார்வையில் பார்த்து நீ நல்லா இருக்கணும்னு அவருடைய பூரண மனசு இருக்குமா, சொல்லுமா சொல்லாதா? நிச்சயமா நிச்சயமா சொல்லுவார். அதே மாதிரி தான் ஒரு குரு நீச்சமாக இருந்தாலும் குரு பார்வைப்பட்ட இடங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சனி நீச்சமாக இருந்தாலும் அவர் பார்வைப்படக்கூடிய இடம் டேஞ்சரஸாக தான் இருக்கும். அதுக்கு தான் இயற்கை சுபர், இயற்கை பாவின்னு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கான். நைசர்கிய சுபர், நைசர்கிய பாவின்னு. அப்போ நைசர்கிய சுபர் அதாவது சங்கு சுட்டாலும் மேன்மக்கள் மேன்மைன்னு சொல்லுவாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை வெண்மையே,
மேன்மக்களேன்னு. அப்போ மேன்மக்கள் என்பது ஜாதியை வச்சு சொல்லலை, மனசை வச்சு சொல்லியிருக்கான். அவன் உள்ளத்தினுடைய எண்ணங்களை வச்சு சொல்லியிருக்கான் மேன்மக்கள். அப்போ நல்லவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருந்தான்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் வந்து வாய் எதிரி கூட சொல்ல மாட்டாங்க. அப்போ குருனுடைய பார்வை அப்படிதான். குருனுடைய பார்வை ரிஷப லக்னம், துலா லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், இந்த எதிரி லக்னமாக இருந்தாலும் குரு பார்த்த இடங்கள் நிச்சயமாக சிறப்பை தரும். குரு பார்வை லக்னத்தையும் பாக்குது, சந்திரனையும் பாக்குது. அப்படின்னா ஆயில் கெட்டின்னு அர்த்தம். தீர்காயில். உடலும் நல்லா இருக்கு, மனசும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார், சரிங்க சார். நல்லா இருக்கு கடலை, மனசும் நல்லா இருக்கு, உங்களுடைய எண்ணம் உயிரும் நல்லா இருக்கு, உடலும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்க சார் சொல்லுங்க பிரபு. பேசுங்க சொல்லுங்க, முடிய போது சீக்கிரம் சொல்லுங்க. ஒரே ஒரு செகண்ட். அதாவது சார், ஒரு பையன் வாடகை வீட்டுல குடியிருக்கான், கடன் வாங்கி கல்யாணம் முடிச்சா அந்த பையனோட வளர்ச்சி எப்படி சார் இருக்கும்? கடன் வாங்கி கல்யாணம் போல சினிமா படமே இருக்குது. ஆனா அந்த பையன் பேச்சுலர், அந்த பையன் ஒரு வீட்ல வாடகை வீட்டுல குடியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் கடன் வாங்கி கல்யாணம் ஆனா திருமணத்துக்கு முன்பு இந்த 6 இடம் 8ஆம் இடத்துக்கு தசை வரும்போது பாதிப்பு தருமா? கண்டிப்பா பாதிப்பு தரும், பிரச்சனை கொடுத்துரும். ஏன்னு கேட்டா திருமணம் வந்து சுகத்தை தான் கொடுக்கும், அது டெம்பரரி சுகமாக கிடைக்கும். இப்போ அடுத்த புத்தியே அவனை வந்து அடுத்த புத்தினா அதே புத்திலேயே அவனை பிரச்சனை கொடுத்துரும். ஆமா, அது வந்து வெரி டேஞ்சரஸ், அது பண்ணக்கூடாது. ஆமா, அப்ப கடன் வாங்கி கல்யாணம் பண்றது கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் சார். கடன் வாங்கி அப்பா வாங்குவாரு கடனை, அப்பா அம்மா வாங்கி கடன் வாங்கி தன் பிள்ளைகளுக்கு செய்யலாம். ஆனா ஜாதகரே கடன் வாங்கி செய்யக்கூடாது. ஜாதகரே கடன் வாங்கி செஞ்சானா அது வந்து வேதனையில படும் அவனுக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஜாதகத்துக்கு வரும்போது கடனோட கல்யாணம் பண்ண, கடன் அடைக்கல, கடன் முடியல, கடன் அடைப்பட்ட வந்துட்டு அவன் அந்த பார்க்க மாட்டான், கட்சி வரைக்கும் அழுதுதான் இருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து சிந்தனை வந்து அவனுக்கு தப்பான சிந்தனை. அவனுக்கு பெருமைக்கு கல்யாணத்துக்கு மட்டும் காசு தேவையே இல்லை. சாஸ்திர பிரகாரம் கல்யாணம் வந்து சுப காரியங்கள் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு ரூல்ஸ் ஆயிடுச்சுன்னா காசு இல்லையேன்னு கல்யாணம் தடையே ஆகாது. காசு இல்லைன்னு கல்யாணம் தடை வந்து எப்பொழுதுமே இருக்காதுங்க. உலகத்துல சரித்திரமே கிடையாதுங்க காசு இல்லாத கல்யாணம் தடைன்னு. அப்போ அதுல சொல்லுவாங்க, நகை போடல, 10 பவுன் நகை போடல, 50 பவுன் நகை போடல, கல்யாணம் நின்று போச்சுன்னு. அதெல்லாம் வந்து ஈகோவால தான் நிற்கிறத, காசுக்காக இல்லைங்க. கண்டிப்பா அதே சமயத்துல சில பேருக்கு டைவர்ஸ் ஆகுது இல்ல சார், 6 மாசத்துல 3 மாசத்துல டைவர்ஸ். சிந்தனைகள் சரியில்லாததுனால பெண் வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, பையனை வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கும்போது பையனுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா கூடவே என்ன சொல்றாங்க, அவன் அப்படியே விட்டுட்டு போனா கூட பாதி சொத்து வரும் அப்படின்னு இந்த சிந்தனையோடவே ஜாதகம் பார்க்க வராங்க. அப்படியே அவன் போனா கூட பாதி சொத்து வருமேன்னு ஜீவனாம்சம் போட்டு வாங்கிடலாங்க. ஸோ அதனால தான் சொத்து அட்டாச்மெண்ட். சொத்து இருக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு காரணமே இந்த கெட்ட எண்ணம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இது மாதிரி எண்ணத்தோடவே நீ ஒன்று பையனை கல்யாணம் பண்ணனா அப்போ எப்படி தான் வாழ முடியும்? வாய்ப்பே கிடையாது. இல்லை அதே மாதிரி சார், கல்யாணம் ஆன உடனே மனைவியோட நகையை தூக்கி பேர்ல அடை வச்சு அவ ஜரி கட்டி போடுறாங்க. அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா மனைவியோட நகை எடுத்து அம்மாவுக்கு போடுறதும் தப்பு, அக்கா தங்கச்சிக்கு போடுறதும் தப்பு, இன்னொருத்தர் பிஸ்னஸுக்கு போடுறதும் தப்பு. இதெல்லாம் போட்டான்னா அவன் டெவலப்பே ஆக மாட்டான், அவன் க்ளோஸ், அவன் சாப்டர், அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி தான் இப்ப ஜாதகம் வந்துட்டே இருக்கு. நகை மீட்ட முடியல, வச்சுன்னு வாழ மாட்டான், இஎம்ஐயே கட்ட முடியல,
ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள வந்து ஒருத்தர் சிக்கிக்கிட்டே இருக்கான். மாறி மாறி அதுக்குள்ளதான் போறான். ஏன்னா இப்போ மனைவியோட நகையை தொட்டானாவே அவன் தொலைஞ்சான்னு அர்த்தம். மனைவியோட நகையை தொட்டா அவனுக்கு ஆயில் வந்து தோஷம் வந்துடும். ஓ சரி சரி. ஓகே பாயிண்ட். பிரபு ஏதாவது பேசுங்க. நீங்கள் தான் பேசணும், மற்றவங்க எல்லாம் பேசியாச்சு. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்குதா? சரி சார். சரி சார், இது டவுரி வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாமா சார்? டவுட்டு? டவுரி நகை, அதாவது அவங்க பெண் வீட்டுல விருப்பப்பட்டு ஒரு கொடுக்காங்க, வீட்டோட மருமகன் வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அது தோஷமா இல்லையா சார்? வீட்டோட மருமகன் அது தோஷம் கிடையாது. அது அவனுக்கு வந்து ஆண்மை பலம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் ஆண்மை பலம் குறைஞ்சி போச்சு. ஆனால் பட் அவனுக்கு வந்து செல்வ செழிப்பு வந்து நிறைய இருக்கும். செல்வ செழிப்பு நிறைய இருக்கும். அது அது என்ன கேட்டா ஓகே. அதாவது கொஞ்ச நாள் வாழ்ந்து அவங்களே ஒன்றா சேர்றாங்க. மாமனார் பாவம் தனியாக இருக்காரு, கஷ்டப்படுறாரு, அவர் பிஸ்னஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு இணைஞ்சு போய் சேர்றாங்கன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. கல்யாணம் ஆன உடனே நீ வீட்டோட மாப்பிள்ளை தான் சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு வராங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் பணம் மட்டும் நிறைய இருக்கும். அதான் ராஜா வேஷம் தான், ஆனா உள்ள வேலைக்காரன் அந்த மாதிரி ஆயிடும். அதேதான், ராஜா வேஷம் உள்ள வேலைக்காரன். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உண்மையிலே மெழுகுவர்த்தி, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு ஜாதகத்தை பார்த்து வந்தோம்னா இதுதான் சார் வருது. வீட்டோட பொறுமனா போனவன், வெளியே போனவன், சண்டை போட்டவன், வெற்றி போனவன், நிறைய அடகு வச்சவன், நிறைய வித்தவன், இப்படி மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது. இதான் சார். தேங்க்யூ சார். உங்களுடைய பிரச்சாரத்தில் ஏதாவது கிரகம் அது மாதிரி ஓடும், இல்லை தசா புத்தி அது மாதிரி ஓடும், அப்போதான் அது மாதிரி தான் வரும். சார் பண்ண கடையவே எடுத்து வச்சுட்டாரு. மீட்டிங் நடக்கும்போது வியாபாரம் பார்த்தாச்சு, கடையை எடுத்து வச்சாச்சு. ஓ, கடை மூட்டு பாருங்க, பத்தாம் பாவம் எப்படி வேலை செய்ய பாருங்க. சரி 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 சரி. பத்தாம் பாவம் எப்படி வேலை செய்ய பாருங்க. ஆமாம், நானே எந்த சனிக்கிழமைன்னு எல்லாம் சொன்னாங்களே தவிர டைமே சொல்லலை. சரி, நானே ஒரு டைம் போட்டு நானே வச்சேன், யாருமே சொல்லல டைம். இப்பதான் சார் குருவானவரு தொட்டு காட்டணும் இல்ல சுட்டி காட்டணும் சொல்லிருப்பாங்க. நீங்க தொட்டு காட்டிட்டீங்க, இனிமே அடுத்த வாரம் கேள்வி எழுதிருவோம். 1000 கேள்வி எழுதிட்டு உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, நம்ம முடிச்சுக்கலாமா செஷனை? வேற ஏதாவது தொடருங்க சார். வாழ்த்துக்கள் சார். சார் இது 9 மணியே கரெக்டா இருக்கு சார். எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்டா இருக்கு. சரி, இல்ல நல்லா இருக்கு சார். தொடருங்க சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நன்றி. ஓகே, அனைவருக்கும் நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம் வணக்கம். நன்றி சார். வணக்கம் வணக்கம். நன்றி சார். நன்றி சார்.